மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொக்கேஷன் தாங்க. வேங்கியவாசல்லே எக்ஸாக்டாக வேங்கியவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர் ஜஸ்ட்டு நீங்கள் நடந்து வர தூரத்தில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் ரோடு மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்க பாருங்கள். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 3 ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் டைப்பில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அது மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே தான் நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா. நான் ஒரு போதைக்கு அடிக்டடான போதுருங்க. அது என்ன போதுன்னு தானே கேட்குறீங்க. அது மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹரி என்னோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி தரணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, என்னோட ப்ராப்பர்ட்டியை வித்தின் டேஸ்க்குள்ளே எனக்கு சேல்ஸ் பண்ணி தரணும், தாராளமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சர்க்கிள் ஃபேமிலியில் இருக்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. அவங்க உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு வாஷ் பேஷன் இருக்குது சரிங்களா. ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜே நம்மளுக்கு கிச்சன் ஃபுல்லியே வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வச்சும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஒரு பெட்ரூம் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனால் மேலே நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்குது, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு லாபியும் இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொக்கேஷன் தாங்க. வேங்கியவாசல்லே எக்ஸாக்டாக வேங்கியவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர் ஜஸ்ட்டு நீங்கள் நடந்து வர தூரத்தில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் ரோடு மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்க பாருங்கள். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. வேங்கியவாசல்லே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட். எப்பவுமே நம்ம ஒரு நார்மலாக அப்பார்ட்மெண்ட் தான் இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 BHK டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட். அது மாதிரி 3 டாய்லெட் உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. அது மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் வேங்கியவாசல் லொக்கேட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக வேங்கியவாசலில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கியவாசல் காந்தி நகர் சொசைட்டினா எல்லாருக்குமே தெரியும். இந்த காந்தி நகர் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கியவாசலோ மேடவாக்கம் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு தான் நம்மளுக்கு இந்த காந்தி நகர் சொசைட்டி ரோடு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸாக்டாக காந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் ஜஸ்ட்டு நீங்கள் நடந்து வர தூரத்தில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோன்னா இங்கேருந்து நீங்கள் நடந்தே போனால் போதும். நீங்கள் பைக் சர்வீஸ்லாம் கிடையாது. பக்கத்துலேயே போனால் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நடந்து போகிற தூரத்துலேயே நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 3 ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் டைப்பில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அது மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே தான் நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா. நம்ம சேனலில் மட்டும் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் கம்மியாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒரு போதைக்கு அடிக்டடான போஸருங்க. அது என்ன போதுன்னு தானே கேட்குறீங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், நல்ல லொக்கேஷன் நல்ல கண்டிஷனில் கொடுக்கணும் தான் என்னோட ஒரு எனக்கு அதுதான் ஒரு விருப்பமே சரிங்களா. அவங்க அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கும் போது நான் தூரமாக அந்த ரசிக்கிறது எனக்கு ஒரு போதை தான். அந்த போதைக்கு ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஒரு அடிட்டுங்க. அந்த ஒரு போதைக்காக நான் எல்லாருக்கும் நல்ல ப்ரைஸில் நல்ல லொக்கேஷனாக ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹரி என்னோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி தரணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, என்னோட ப்ராப்பர்ட்டியை வித்தின் டேஸ்க்குள்ளே எனக்கு சேல்ஸ் பண்ணி தரணும்னா தாராளமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சஸ்கோல் ஃபேமிலியில் இருக்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. அவங்க வந்து இப்போ NRI கிளைண்ட்டு ஃபாரினில் செட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து கால் பண்ணி ஹரி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணி தரணும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய கால்ஸ் நம்மளுக்கு ஒரு நாளைக்குமே வந்துட்டுருக்கு. உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி தரணும்னு எங்களை தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நான் காட்ட போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1028 ஸ்கொயர் ஃபீட் 1028 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உள்ள அப்பார்ட்மெண்ட். வெறும் 38 lakhs தான் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம உள்ள போய் மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 யூனிட் தான் வரும் சரிங்களா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, பைக் பார்க்கிங் மட்டும் தான் இருக்குது, கார் பார்க்கிங் அவைலபிள் கிடையாது சரிங்களா. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். அது மாதிரி டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான், நீங்கள் காரை வெளியில் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட்டு வராத ஒரு ஏரியாவில், அது மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூ இல்லாத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். அப்படியே உள்ளே வாங்க. அது மாதிரி மேடவாக்கம், இந்த வேங்கியவாசல், சித்தாலாப்பாக்கம், OMRல பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மதுரை எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. வாங்க மேலே போயிடலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1028 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் வர 382 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 10 years ஆகுதுங்க. அப்படியே உள்ள வாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால் தெரியாது, வால் மட்டும் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹால் தெரியாது சரிங்களா. கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ
ஓனர் வந்து என்ஆர்ஐ கிளைண்ட், அவர் வந்து யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாரு. ஸோ அவங்களோட அம்மா அப்பா மட்டும் ஏஜ்டு பர்சன் மட்டும் இங்கே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன், ஏன்னா அவங்களோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சரிங்களா. ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப பெரிய ஹால் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, ரொம்ப சின்ன ஹால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காம்பேக்டாக ஒரு ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஷோபா போட்டுக்கலாம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு ஒரு வுட்டன் விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்குது, எல்லாமே 3 ஃபேஸ் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு வாஷ் பேஷன் இருக்குது சரிங்களா. ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜே நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வச்சும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. 3 பெட்ரூம் வந்துடும். அது மாதிரி 3 பெட்ரூம்லேயே 3 அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் அவங்க உள்ளே இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அதனால் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். அது உள்ளே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வரும்போது நான் உங்களுக்கு விஷுவலாக எல்லாமே காட்டுறேன், வேணா ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஹால் பார்த்துறோம், கிச்சன் பார்த்துறோம். இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம். அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனால் மேலே நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்குது, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு லாபியும் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். அது மாதிரி சிஎம்ஏ அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லையும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கிளைண்ட், அவர் யூஎஸ்ல செட் ஆகிட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து டிசம்பர் மந்த் தான் சென்னைக்கு வந்து டிசம்பர் 15 தான் சென்னை ரீச் ஆகிறார் சரிங்களா. ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தால் லோன் போய்க்கலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நீங்கள் வந்து டிசம்பர் 15 அன்னைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போயே உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இப்போ இந்த பெட்ரூம் பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பெட்ரூம் இருக்கு சரிங்களா. சேம் டிட்டோ, இந்த பெட்ரூம் சேம் டிட்டோல தான் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ஷவர் பாயிண்ட் இருக்குது, டேப் பாயிண்ட் இருக்குது, வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்குது சரிங்களா. இந்த ரெஸ்ட் ரூம்லாம் இன்னும் அவங்க யூஸே பண்ணாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனால கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸாகவே நான் சொல்கிறேன், இந்த ப்ரைஸுக்கு 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வேற எங்கேயுமே கிடைக்காது, நம்ம சேனலில் மட்டும் தாங்க கிடைக்கும். அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்குது, ஏசி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பாருங்க லேஃப்ட் இருக்கு. நீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹுட்லயே கபோர்ட்ஸ் இது பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது மாதிரி கூட நீங்க ஃபுல்லாவே பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு 3rd பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. ஒரு குயின் சைஸ் கட்டை நீங்க தாராளமா உள்ள போடலாங்க. இந்த பெட்ரூம்ல ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. இங்க பாருங்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு. ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு குயின் சைஸ் காட்டை நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இந்த குயின் சைஸ் காட்டை நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்லையும் போட்டுக்கலாம். நான் 3rd பெட்ரூம் காட்டணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் போட்டுக்கலாம். எல்லா பெட்ரூமும் நல்ல ஒரு டீசென்டான சைஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்துரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 38 lakhs 38 லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பெரிய நெகோசியேஷன்லாம் வராதுங்க, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தாங்க வரும் சரிங்களா. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.